காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. தாவேக்காவில் வந்து அவங்க கட்சிக்கு ஒரு பெரிய சீனியர் வந்திருக்கதாகவும் ஒரு நல்ல அனுபவசாலி வந்திருக்கதாகவும் அவங்க நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க சார். பூமரங்கள் வந்திருக்கதா நினைக்கிறாங்க சார். பாஜகவினர் ஒரு சில பேர் வந்து இங்கே கூட்டணி ஆட்சி ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் சிஎம் யார், ஏன்னா இந்த பேச்சுக்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு, அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. இல்லை சார், இது வந்து அதிமுக கூட்டணியில் உள்ள அதிகாரப்பூர்வமான தலைவர்கள் யாரும் சொல்லலை. ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்றதே நமக்கு புதுசாக தான். இல்லை அதான் சொல்ல வரேன். எஸ்ஐஆரில் எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்கதா முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அவரே ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஃபார்ம் வச்சுட்டு, அங்கங்கே பிஎல்ஓக்களுடைய நிலையை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதிமுக மாதிரி வெகுஜன மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் எடுத்தெடுப்புலேயே சப்போர்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறது எப்படி சார்? அது ஒரு தீர்மானமாக கொண்டு சார். அதாவது எஸ்ஐஆர் தேவை என்பதில் அதிமுகவுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு டி நகரில் 13,000 வாக்குகள் அதிமுக வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை நம்ம பேசும்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். இப்போ வந்து அவர் வேற ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டாரு. அது நினைச்சு பார்க்கல. எனக்கு இன்னும் விஜய் வந்து செங்கோட்டையன் அவர்களை கட்சியில் சேர்த்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று அறிக்கை கொடுத்துருந்தார். திரு செங்கோட்டையன் அவர்கள் என்னுடைய ஆலோசனையிலும் திரு புஷி ஆனந்த் அவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு செயல்படுவார்கள். அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே 50 வருஷம் சார், அந்த 50 வருஷம் புஷி ஆனந்திட்ட போய் கடைசியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு புஷி ஆனந்த் ஐயா சொல்லுங்கள். தாவேக்கால அவர் போய் இணைஞ்சிட்டாரு. ஆனால் பாருங்க, அவருடைய சட்ட பாக்கெட்டில் இன்னுமே வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சிருக்காரு. எல்லாம் சும்மா சார், 2 படங்களை வைப்பதற்கு தகுதியான சட்ட பையாதுன்னு நம்ம பார்க்கணும்ல. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவினுடைய ஜெனரல் பாடி மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த 3-4 நாட்களாகவே வந்து அதுதான் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக இருக்குது. ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அவங்க எடுத்த தீர்மானங்கள் மற்றும் அதிமுகவினுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய அடுத்த கட்ட தேர்தல் வியூகம்லாம் என்னவா இருக்கும் அப்படின்றது குறித்து பேச போகிறோம். அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 16 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அதில் வந்து அதிகமாக எல்லாரும் கேட்கறது இல்லை, அதிகமாக எல்லாரும் பேசுறது என்ன அப்படின்னா, கூட்டணி குறித்த தீர்மானம் இல்லைனா சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து திரு இபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முழுமனதாக அப்படின்றது. இது வந்து சார் ஒரு ஒற்றை அதிகார போக்குக்கு வழிவகை செஞ்சிடாதா? இது ஜெனரல் பாடி மீட்டிங் அப்படின்றதே ஜனநாயகத்தினுடைய ஒரு அம்சம் தான். அதில் வந்து எல்லாமே அவர் முடிவு பண்ணுவார் அப்படின்றப்போ அது விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லை? இல்லை இப்போ எல்லா கட்சிகளுமே இது போன்ற ஒரு தீர்மானத்தை தேர்தல் காலங்களில் கொண்டு வருவார்கள். ஜெனரல் பாடியோட ஒப்புதல் ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கூட்டணி பேசுகிற போதோ ஒரு வியூகமோ உடனடி நடவடிக்கையோ இது எல்லாம் தேவைப்படுகிற நேரங்களில் அனைவரிடமும் கருத்து கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. இப்போ அனைவருடைய எண்ணத்தையும் ஒருவர் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால் எப்போதுமே பொதுச் செயலாளருக்கு அந்த அதிகாரத்தை வழங்குவது அதிமுகவினுடைய இயல்பான ஒரு நடவடிக்கை. அதிமுகவுடைய இயல்பு மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளுமே அவர்கள் வந்து யாரை தலைமையாக ஏற்று செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார்கள். இது ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழுவில் இது போன்ற அதிகாரம் வழங்கப்படும். அதனால் இதில் ஒற்றை அதிகாரத்திற்கு அப்படிங்கிற வழியில் ஒட்டுமொத்த பொதுக்குழு எங்களுடைய பிரதிநிதியாக இல்லை, எங்களுடைய நலனை, இந்த இயக்கத்தின் நலனை கொண்டு செல்லக்கூடிய அனைத்து முடிவுகளையும் நீங்கள் எடுங்கள் என்று அவருக்கு வழங்குகின்ற கடிதம் தான். இதில் வந்து அதிமுக தலைமையில் வரக்கூடிய கட்சிகள், அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற நாம பாஜகவினர் ஒரு சில பேர் வந்து இங்கே கூட்டணி ஆட்சி ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் சிஎம் யார், ஏன்னா இந்த பேச்சுக்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு, பலரும் அதை புதுசாக பார்த்தாங்க. அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. இப்படி பேசாதீங்க, என்ன இருந்தாலும் அதிமுக தான் இங்கே தலைமைன்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை சார், இது வந்து அதிமுக கூட்டணியில் உள்ள பிஜேபி கட்சிகள், பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவர்கள் யாரும் சொல்லலை. ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்றதே நமக்கு புதுசாக தான். இல்லை அதான் சொல்ல வரேன். நமக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தில் இதுக்கு முன்னாலும் பல பேர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈவன் இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மிக இப்போ அதி தீவிரமாகன்னு சொல்லலாம். நீங்கள் பிஜேபியினோடது சொல்கிறத விட அதிக தீவிரமாக இன்றைக்கு கூட்டணி ஆட்சி, கூட்டணியில் பங்கு என்று காங்கிரஸினுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவர் தொடர்ந்து ராஜேஷ்குமார் பேசிட்டு இருக்காரு. கரெக்ட். ஆனா அவங்க எந்த இடத்துலயுமே திமுக தலைமையிலான கூட்டணி இல்ல, அதை கூட விட்டுருங்க, ஜெயிக்கட்டும் கூட்டணி ஆட்சிங்கிறத வராங்க. இல்லை ஜெயிக்கட்டும் கூட்டணியிலும் மாறன்னு சொல்றவர்கள் எல்லாம் பிஜேபியினுடைய குரலாக இல்லை, அதிமுக தலைமையில் தான்
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி என்பதை மிக தெளிவாக பிஜேபியும் அதன் தலைவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தனித்தே ஆட்சி அமைத்தாலும் கூட்டணியாக தேர்தலை சந்தித்தோம், எங்கள் கூட்டணியில் உள்ளவர்கள் வென்று ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள், அதனால் அந்த ஆட்சி எங்கள் கூட்டணியின் சார்பான ஆட்சின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சி அமைக்க போகிறது எங்களுக்கு அதிமுக தலைமை தாங்குகிற அதிமுகவுக்கு தெரியும். மெஜாரிட்டிக்கான எம்எல்ஏக்களை அதிமுகவாலேயே பெற முடியும் கூட்டணியோடு தேர்தலை சந்தித்தாலும். அந்த அடிப்படையில் நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலையும் தீர்க்கமாக அதிமுக இருக்கிறது. அத்தனை எம்எல்ஏக்களை வெல்லுகிற போது அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்காது. நீங்கள் இப்போது எழுப்புகிற கேள்விகள் எல்லாம் அன்றைக்கு செயலற்று போகக்கூடிய நிலைமை வரும். இல்லை, பாஜக ஒத்துப்பாங்களா என்ன? 100%. அதில் அதாவது இது எல்லாமே சார் ஒரு தேர்தல் இல்லை ஒரு பரபரப்புக்கு, ஒரு ஹைப்புக்கு, ஒரு சுவாரஸ்யத்துக்கு வேணால் இது இருக்கலாமே ஒழிய கள யதார்த்தம் என்பது தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் திமுக கூட மைனாரிட்டியாக, அதாவது 96 இடங்களை வைத்துக்கொண்டு கூட மற்ற கட்சிகளின் ஒரு சப்போர்ட்டோடு ஆட்சி வந்திருக்கிறது. ஆனால் அதிமுக இதுவரை அப்படி தொங்கு சட்டமன்றத்தையோ அந்த நிலைக்கோ இதுவரைக்கும் வந்ததில்லை. அந்த அடிப்படையிலும் சரி, இப்போது களத்தில் இருக்கிற நிலவரத்திலும் சரி, அதிமுக தனி பெரும்பான்மையோடு தனித்த ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. எஸ்ஐஆர் வந்து ஒரு சரியான ஒரு நடைமுறையாக இருக்குது, கழகம் அதன் பக்கம் நிற்குது அப்படின்ற தீர்மானம் இருக்குது. எஸ்ஐஆரில் எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்கதான் முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அவரே ஒரு வீடியோ போட்டிருந்தார், ஃபார்ம் வச்சுட்டு 2 இது கேட்குறாங்க, எனக்கே தெரியலை இந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அங்கங்கே பிஎல்ஓக்களுடைய நிலையை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதிமுக மாதிரி வெகுஜன மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் எடுப்பிலே சப்போர்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறது எப்படி சார்? அது ஒரு தீர்மானமாக கொண்டு இல்லை சார். அதாவது எஸ்ஐஆர் தேவை என்பதில் அதிமுகவுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் எஸ்ஐஆர் தேவை என்று சொல்லிவிட்டு நாம் வீட்டில் போய் உறங்க முடியாது. தொடர்ந்து எங்களுடைய பூத் லெவலில் நாங்கள் போட்டிருக்கிற கமிட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்களாக இருக்கட்டும், அந்த பணிகளை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிஜமா சார், இது ஒரு தொடர் பணி. இல்லை, அந்த பணியாளர்கள் அதிமுகவினுடைய அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கட்சிக்காரங்க லோக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க கிட்டே கேட்டால் அந்த பதில் சொல்லுவாங்களா சார்? அவங்க தான் அவ்வளோ. இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சற்று கடினமான பணி தான், ஆனால் அதைவிட முக்கியமாக தேவையான பணி. இப்போ இந்த பணியை வந்து நீங்கள் செய்து தான் ஆகணும். ஏன்னா அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகன்னு நாங்கள் சொல்கிறோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் திமுகவினுடைய வாக்காளர்களில் அரசு ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்க. நீங்கள் எப்போ வந்து தபால் ஓட்டுகளை என்னாலும் திமுக முன்னிலைமாங்க, அடுத்த சுற்றில் அதிமுக தடன்னு அடிச்சுட்டு வரும். அப்போ இப்படி இருக்கிற போது இந்த வாக்கு சேகரிப்பு, நீக்குதல், சேர்த்தல் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அப்போ திமுகவினுடைய சார்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதிகமாக செய்வதனால, ஒரு உதாரணத்திற்கு டி நகரில் 13,000 வாக்குகள் அதிமுக வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. எப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தோம் நாங்கள் 2021 அதிமுக ஆட்சியில் இருக்குது. அந்த ஆண்டு வந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்குகள் 13,000 வாக்குகள் இது போன்ற அதிகாரிகள் திமுகவினுடன் சேர்ந்து கொண்டு நீக்கி இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி அந்த டி நகர் தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை வெறும் 135 வாக்குகளில் இழந்த சத்யநாராயணன் என்கிற சத்யா அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 2 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி இருக்கும்போது இது எஸ்ஐஆரை வரவேற்று விட்டோம் என்று சொல்லிவிட்டு அப்படி அமைதியாக போகிறதில்ல. இது எஸ்ஐஆருங்கிறது மிக மிக எளிதானது அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அது ஒரு தொடர் பணி. அந்த பணியை எவ்வளவு நுணுக்கமாக வாக்குகள் தவறிவிடக்கூடாது என்பதில் அக்கறையோடு நாம் எல்லோரும் செயல்படுத்தணும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க, முதலமைச்சர் ஒரு வீடியோ விட்டு இதுக்கு எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறாருன்னா அவர் என்ன செய்யணும்? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்த சந்தேகத்தை அந்த தேர்தல் கமிஷனிடம் கேட்டு இது இப்படித்தான் வரணும்னு சொல்றது ஒரு இல்லை சார், நான் சொல்ல வரேன். இல்லை நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் போடுறது வேற. நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு எனக்கு தெரியலைன்னு இக்னரன்ஸை ப்ளே பண்ணீங்கன்னா இப்போ இன்னைக்கு எவ்வளவு வாக்குகள் ஃபில்அப் பண்ணப்பட்ட ஃபார்ம்கள் வந்துருச்சு. முதலமைச்சருக்கு இப்போவா தெரியுமான்னு நீங்க மறுபடியும் ஒரு கேள்வி கேட்போம். எக்கச்சக்கமான குழப்பம் இருக்குல்ல சார்? இல்ல குழப்பம் இல்லை சார். ஃபார்ம் வாங்குற இடத்துல கொடுக்குற இடங்கள்ல அதை வாங்குறவங்களுக்கோ இல்லை அசிஸ்ட் பண்றவங்களுக்கு கூட சிக்கல் இருக்கு. அதை டிஜிட்டலைஸ் பண்றதுல சிக்கல் இருக்கு. பிஎல்ஓக்கள் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. பணி நீங்க சொல்றது சிக்கல் இல்லை, அங்கு மேன் பவர் தேவைப்படுகிறது, பணி செய்ய வேண்டியிருக்கிறது, அதை நாம் சரி செய்ய வேண்டியிருக்கிறது, முறையான வாக்குகளை சேர்க்க வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் எப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க? ஐயோ சிக்கல் இருக்குது, ஒரு ஃபார்ம் எழுதுவதில் ஐயோ
ஐயோ ஒரு பேனா தேவைப்படுது, ஐயோ அதில் மை ஊற்றணும், ஐயோ அதில் கையெழுத்திடணும், ஐயோ அதில் பேர் எழுதணும், இப்படி சொன்னால் எப்படி சார்? நீங்கள் உங்களுடைய விவரங்களை சரியாக அதில் கொடுக்க வேண்டும், கொடுத்து உங்கள் வாக்கை உறுதி செய்ய வேண்டும். இது வேற டோன். அதுதான் சார். இல்ல அந்த டோன்ல சொல்லாம எல்லாரும் என்ன சொல்றீங்க, ஐயோ ஃபார்ம் சார் அதுல 17 பாயிண்ட்ஸ் இருக்கு சார், பாயிண்ட்ல பேர் எழுத சொல்றாங்க சார், பேர் நான் மாற்றி எழுதிட்டேன்னா என்ன சார் செய்யறதுன்னா, நான் இது எப்படி, இது நியாயமான முறையா? இந்த சிக்கல் வந்து திமுகவினருக்கு மட்டும்தான் இருக்கு, அதிமுகவினர் ஹேண்டில் பண்ணிடுறாங்க இருக்கு சார். இல்ல நான் சார் நாங்கள் எஸ்ஏஆரை ஏன் ஆதரிக்கிறோம்னா, அதாவது போலி வாக்குகளுடைய வால்யூம் மிக அதிகமாக இருக்கு. ஈவன் 2016 திமுக தேர்தல் ஆணையத்திடம் வைத்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா சார்? கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள் இருக்குன்னு இவங்களே வச்சிருக்காங்க சார். அது எப்படி சார் களையிறது? இப்போ நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அதிகாரிகள்கிட்ட. இப்போ அதிகாரிகள் அதை ஆன்லைனில் சரியாக அப்லோட் பண்ணி நம்ம லிஸ்ட்டில் பேர் வருதாங்கிறதையும் தொடர் கண்காணிக்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்குது. அதற்கப்புறம் இப்போ மாதிரி லிஸ்ட் பட்டியல் வருகிற போது அதுலேயும் நம்ம பேர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். அதுக்கப்புறம் விடுபட்டதையும் நாம் சரி பண்ணி அதுக்கு 1 மாத காலம் இருக்கும். அப்போ இது இன்னும் இந்த பணி வந்து தொடர்ந்து செய்யணும். செய்து முடிகிற போது போலி வாக்காளர்களும் இறந்தவர்களும் இரட்டை வாக்குப்பதிவுகளும் நீக்கப்படுகிற போது அப்போ தானே உண்மையான ஜனநாயகத்தை கொண்ட வாக்காளர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக ஒரு அரசு அமையும். அதை நோக்கி தான் அதிமுக வந்து எஸ்ஐஆரை ஆதரிக்கிறதே ஒழிய, எஸ்ஐஆர் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட்டான பணின்லாம் நாங்கள் சொல்லலை. கடினமான பணி தான், ஆனால் தேவையான பணி. அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய. கடந்த முறை நம்ம பேசும்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். இப்போ வந்து அவர் வேற ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டாரு. இப்போ கோபியில், ஈரோட்டில் அதுக்கான தாக்கம் அதிமுக எப்படி சமாளிக்க போகுது சார்? செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு தனி மனிதர். அதிமுகவோடு இருக்கிற போது அவர் கூடயே எக்கச்சக்கமான முன்னாள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாம் போயிருக்காங்க. இப்போ இவர் போனதுனால திமுகவில் இருந்து அவருடைய அண்ணன் மகன் கூட அதிமுகவுக்கு வந்திருக்கார். அவருடைய அண்ணன் மகன் என்று சொல்லுகிற போது அவர் அண்ணனே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர். யார்? செங்கோட்டையன் அவர்களுடைய அண்ணன். அவர் குடும்பத்தில் முதலில் அதிமுக அரசியலை முன்னெடுத்து வைத்தவர் செங்கோட்டையனின் அண்ணன். செங்கோட்டையனுடைய அண்ணனுடைய லெகசியில் தான் இவர் இந்த கட்சியில் வந்து சேர்ந்து இன்றைக்கு இந்த அதிமுகவில் இவ்வளோ உழைத்தோம் என்று சொல்கிறதெல்லாம் அவருடைய பேரை வச்சு தான். அப்போ அப்படி இருக்கிற போது அவருடைய மகனுக்கே இவர் சரியாக அதிமுகவில் இருந்து பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை இவர் வழங்காதவர் தான். அதனால் செங்கோட்டையன் குறித்து நீங்கள் அவர் போயிட்டார் அங்கே தொகுதிகளில் இழப்பா அப்படின்னா ஒரு இழப்பும் கிடையாது சார். எத்தனை வருஷம் சார் ஒன்று இருக்குல்ல சார்? வருஷம் இருக்கலாம் சார். இப்போ நீங்கள் எங்களோடு பல ஆண்டுகள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிரான கருத்துக்களை, இந்த இயக்கத்துக்கு எதிரான கருத்துக்களை எடுத்து வைத்தால் உங்களுடைய சீனியாரிட்டியுடைய வேல்யூ 0 ஆயிரும்ல சார். நீங்கள் இங்கே இருந்தால் தான் அது வேல்யூ. உங்களுடைய பணம் உங்கள் நாட்டில் இருந்தால் தானே வேல்யூ சார். நீங்கள் அமெரிக்காவில் இந்திய பணத்துக்கு ஒரு பெரிய சாக்கு மூட்டையில் தூக்கிட்டு போய் வச்சு என்கிட்ட பணம் இருக்குன்னு ரோடாக போனால் ஒரு முட்டாய் வாங்க முடியுமா சார்? முடியாது இல்லையா? அந்த அனுபவமும் அதுவும் அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் தான் செல்வாக்கு பெற்ற அனுபவமாக இருக்கும். அங்கே போயிட்டீங்கன்னா அந்த அனுபவத்தை வச்சு எல்லாரும் என்ன வாங்க. அவங்க ரொம்ப ஆரவாரமான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. தாவேக்காவில் வந்து அவங்க கட்சிக்கு ஒரு பெரிய சீனியர் வந்திருக்கதாகவும் ஒரு நல்ல அனுபவசாலி வந்திருக்கதாகவும் அவங்க நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க சார். பூமரங்கள் வந்திருக்கதா நினைக்கிறாங்க சார் நீங்கள். எப்படின்னா அதாவது அது நினச்சி பார்க்கல. எனக்கு இன்னும் நீங்கள் அனுபவம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு விஜய் வந்து செங்கோட்டையன் அவர்களை கட்சியில் சேர்த்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று அறிக்கை கொடுத்துருந்தார். திரு செங்கோட்டையன் அவர்கள் என்னுடைய ஆலோசனையிலும் திரு புஷி ஆனந்த் அவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு செயல்படுவார். அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே 50 வருஷம் சார், அந்த 50 வருஷம் புஷி ஆனந்த்கிட்ட போய் கடைசியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு புஷி ஆனந்த் ஐயா சொல்லுங்கள் இந்த மாதிரி. அதான் சொல்கிறேன், அதை தான் சொல்ல வரேன். இல்லை நீங்கள் அவர்கிட்ட போய் அந்த சீனை நினச்சி பாருங்களேன். புஷியானந்த் ஐயா சொல்லுங்கள். இப்போ அதிமுகவில் ஒரு பேட்டர்ன் வச்சுருப்போம். பொதுச் செயலாளர் முன்னாடி நிற்கும் போதே ரொம்ப மரியாதை நினைப்போம். இப்போ ஒரு 50 வருஷமாக இருந்திருக்கார். அந்த மரியாதையெல்லாம் திடீர்னு உடம்புலேருந்து போகாது. அந்த சீனை நினச்சி பாருங்களேன். இல்லை சார், அந்த கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர் ஒரு மரியாதை. அதை தான் சொல்லுவேன். நீங்கள் அப்போ 50 வருஷம் நீங்கள் எல்லோரும் சொல்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். நான் இப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த 50 வருஷம் சார் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு 51 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருவரிடம் வாங்க சார் நம்ம நின்று களத்தில் ஜெயிப்போம்னு சொன்னால் அந்த 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏதோ ஆடட் வேல்யூ கிடைச்ச மாதிரி இருக்கும் சார். ஆனால் நீங்கள் செய்கிறது 50 வருடங்களாக அதிமுகவின் பெயரை பயன்படுத்தி எம்எல்ஏக்கள் பதவியை பயன்படுத்தி நான் சுகபோகமாக வாழ்ந்தேன்,
ஆனால் அதிமுக விட்டு வெளியே வந்தவர் புஷி ஆனந்த் அவர்களிடம் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி வேலை செய்கிறேன், அவ்வளோதான். இதில் என்ன பெரிய அரசியல்? இந்த அரசியலை அதிமுகவில் இருக்கக்கூடிய விவரம் தெரிந்தவர்களும் சரி, திமுகவில் இருக்கிறவரும் கூட சரி பரிதாபப்படுறாங்க சார். இல்ல அவர் எதிர் முகாமில் இருக்கிறவங்க கூட இந்த கட்சிக்கு போகும்போது பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, இன்னும் ஒரு சில பேர் வருவாங்க அதிமுகல இருந்து, இப்ப பேர் சொன்ன சிக்கல் சொல்லலைன்னா அவருக்கு மரியாதை இருக்காது போற இடத்துல. அப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இல்லை சார், அதான் சொல்கிறேன், போகிற இடத்துல மரியாதைன்னு பல பில்டப்புகளை கொடுத்து தான் ஆகணும். எங்கே இப்போ யார் போயிருக்கிறது? இல்ல அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. அப்படி நீங்க ஜெனரல் பாடி மீட்டிங் வந்தீங்கன்னா திரு சி.வி. சண்முகம் அவர்கள் துரோகிகள், நாங்க பாடம் புகட்டி இருக்கோம், நிறைய பேர் துரோகிகள் இருக்காங்க, அவங்க இன்னும் களை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமாக அப்ப இருக்காங்க தானே அர்த்தம். இன்னும் ஒரு சில பேர் அதிமுக போற தயாராயிட்டாங்க. அதிமுகவில் ஒரு பெரிய கட்சியில ஒரு சிலர் போவதும் வருவதும் அது சாதாரணமா ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய விஷயம். வருகை இருக்கான்னு கேட்குறேன். ஆமா, அதுதான் சொல்றேன். செங்கோட்டையன் அண்ணன் மகனே ஆளுகின்ற கட்சி, கூட்டணி பலமாக இருக்கிறது, கூட்டணி யாராலும் உடைக்க முடியல, நாங்கள் 200 ஜெயிச்சிருவோம், இனிமேல் நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருந்து திமுகவில் உங்கள் பதவி வேண்டாம் ஒன்று வேண்டாண்டான்னு ஒருத்தர் அதிமுகவுக்கு வர்றாரு. எதுக்கு வர்றாரு? இதுதான் யதார்த்தம் சார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனத்தாங்கல் இருக்கலாம், அல்லது அவர்களுடைய சிந்தனையில் ஏதாவது மாறுபாடு இருக்கலாம். அதனால் அவங்க வெளியே வருவதும் உள்ளே போவதும் தவிர்க்க முடியாத விஷயம். இன்னும் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய எண்ணத்திலேயே அந்த அதிமுகவினுடைய தன்மையும் அந்த சீனியாரிட்டி கிளைம் பண்ணக்கூடிய அந்த நிலையும் அவரிடம் இல்லை. அது இல்லாத நிலையில் தான் வெளியே வந்தாருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 2-3 வருடத்திற்கு முன்னாடியே வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுவார். எப்படின்னா, இந்த மாதிரி செங்கோட்டையன் நானும் திரு மனோஜ் பாண்டியனும் இருக்கும்போது எங்களை கூப்பிடுவார், வாங்க காஃபி குடிக்க போகலான்னு. காஃபி குடிக்க போனோம்னா அங்கே போய் என்ன சொல்லுவாருன்னா, எப்படியாவது நான் எடப்பாடியாரை வீழ்த்திடுவேன், நீங்கள் அதற்கான என் கூட நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்கலாம் சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு போனால் கடைசியில் அவர் எடப்பாடியாரை பார்த்து பொதுச் செயலாளரை வணக்கம்னு சொல்லுவார். அது அப்படி ஒரு தப்பிலித்தனமான ஆள்னு சொல்லுவார் இவர் கட்சி விட்டு போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அவங்க அவங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து கட்சி அறிவித்திருக்கிறதுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய மேடையிட்டு போட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆட்சியினுடைய அராஜகத்தை பேசுங்கன்னு மேடை போட்டு கொடுத்தா திமுக குறித்து விமர்சிக்கவே இல்லை சார் 4 வருஷம். அவர் நீங்கள் எப்படி அதிமுக காரன்னு சொல்லுவீங்க? அதை தான் சொல்ல வரேன். அவருக்கு ஒரு லெகசி இருக்குது. நீங்கள் தாவேக்கால அவர் போய் இணைஞ்சிட்டாரு. ஆனால் பாருங்கள், அவருடைய சட்ட பாக்கெட்டில் இன்னுமே அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் இல்லாமல் அவர் இன்னுமே அவர் ஆஃபீஸில் பேனர் அவர் மாற்றலாம். எல்லாம் சும்மா சார், அந்த எண்ணமே இல்லை. சரி, இந்த 2 படங்களை வைப்பதற்கு தகுதியான சட்டப்பையாதுன்னு நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா நான் இந்த இயக்கத்தை ஒன்றிணைப்பதற்காக குரல் கொடுக்குறேங்கிறீங்க, உங்களை நீக்கியிருக்கோம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பல 1000 பேர் இன்னும் வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல், நாங்கள் கட்சியில் எனக்கும் மாவட்ட செயலாளருக்கும் தான் பிரச்சனை, அவரால் நான் நீக்கப்பட்டிருக்கிறேன், பொதுச் செயலாளர் இந்த நிர்வாகத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று மாவட்ட செயலாளர் கோரிக்கை ஏற்று என்னை நீக்கியிருக்கிறார். அதனால் அதிமுகவிலேருந்து என்னை யாராலும் நீக்க முடியாது, நான் உணர்வுபூர்வமாக பிணைக்கப்பட்டிருக்கேன்னு 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க சார். இவ்வளோ வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இத்தனை முறை எம்எல்ஏ இவ்வளோ சொத்து சுகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீக்கின 2 நாளைக்கு மேலே உங்களால் உட்கார முடியல. நீங்களா அதிமுக ரத்தம் அதிமுக தனத்தோடு இருக்கிறவரா? நீங்கள் அப்படி உட்காந்து ரொம்ப நாளாக காத்திருக்காரு. ரொம்ப நாளில் எத்தனை நாள் சார்? சார் அப்படி இருக்கார். ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டோமா நம்ம? இல்லை, ஓபிஎஸ் உடைய நிலைமை அது சார். அத்தனை நாள் ஆனாலும் வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். என்ன சார் அது கண்டிஷன்? இப்படி சொன்னீங்கன்னா அப்ப என்ன சார்? சார் இதை விட பல மடங்கு, அதாவது இவங்கெல்லாம் அரசு பதவியில அனுபவிச்சவங்க சார். கரெக்ட் சார். எலெக்ஷன் வருது, தன்னுடைய சொத்து வித்தவனெல்லாம் இந்த மாதிரி நீக்கப்பட்ட பிறகும் அரசியலுக்காக உயிரை கொடுத்தவர்கள் குடும்பம் கூட காத்திருந்து வந்த வரலாறு இருக்குது. எவ்வளவோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன, நீங்கள் அது ஒன்றும் ஒரு ஃபேண்டசி, அது இல்லை வெளியிருப்பவர்கள் சொல்லி அனுப்புகிற இடமா அது? அதிமுகவுக்கு தெரியாது யார் யார் இந்த குணத்தோடு இருக்காருன்னா, சிந்தனையில் குளறுபாடு இருந்தால், இல்லை திமுக ஆட்சி வருவதற்கு உதவி புரிவதற்கு உழைத்து கொண்டிருப்பவர்களை கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு விவரம் தெரியாமல் இருக்கலாம். அவர் யார் யார் கூட என்னென்ன டீலிங் பேசிக்கிட்டாருன்னு எங்களுக்கு தெரியாது. யாரை சேர்க்கணும், இவங்களுடைய நிலைமை என்ன, இவர் யாரோட தூண்டுதல் மேலே இங்கே வர துடிக்கிறாரு, இல்லை இவரோட அஜெண்டா என்னன்னு எங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் அவர் இங்கே இருந்தவருங்கிறதுனாலே மறுபடியும் சேர்த்துக்கோங்க சார், 6 மாதம் ஆயிடுச்சு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னால் இது கேள்விகளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இயக்கத்தை இயங்குவதற்கு, சுமூகமாக இயங்கி கொண்டு செல்வதற்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பை சீர்குலையாமல் இருப்பதற்கு, தேர்தல் களத்தில் அடுத்த இடத்திற்கு போவதற்கு யாரை சேர்த்து கொண்டு பயணிக்கணுமோ அவங்கள தான் சேர்க்க முடியும்.
அதாவது இது ஒளி விலகத்துக்கு இப்போது இந்த பொதுக்குழு நடக்குது, ஒரு பெரிய செய்தியாகும். இந்த நேரத்தில் இப்போ நீங்களே சொன்னீங்க 2-3 நாட்களாக அதிமுகவினுடைய பொதுக்குழு குறித்த விவாதங்கள் நடக்கிறது. இப்படி நடக்கிற போது ஓபிஎஸ் இவர்கள்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவாங்க? உடனே டெல்லிக்கு போகிறம்பாங்க. ஒவ்வொருத்தரும் அதாவது தென்கோடியிலிருந்து தமிழகத்தின் அனைத்து மூலையிலிருந்தும் செலவழித்து சென்னைக்கு வருவாங்க பொதுக்குழுவுக்கு. ஆனால் இவங்க ஒரே ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு டெல்லியில் போய் அங்கே தங்கி ஒரு டீ காப்பி குடிச்சிட்டு டெல்லிக்கு போனார், அது போனார், இது போனார்னு இதுதான் அவங்களோட அரசியல் சார். ஒரு விமான பயண அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இயக்கத்திற்கான அரசியலை இவர்கள் செய்யவில்லை. இவங்களுடைய இன்டென்ஷன்லேருந்து நோக்கம் எல்லாமே அதிமுகவை ஒரு பலகீனமான ஒரு தோணத்தில் காட்டிவிட முடியாதா, எப்போதெல்லாம் பலம் பெறுவார்கள், எந்தெந்த இடத்திலெல்லாம் அதிமுக மிளிர்ந்து நிற்கப் போகிறது என்கின்ற பிம்பம் வருகிற போதெல்லாம் டெல்லிக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க, இல்லைன்னா பிஜேபியில் இருக்க யாராவது ஒரு தலைவரை சந்திச்சுட்டு அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க மறைமுகமாக, டீ தான் குடிச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் இருக்க மாட்டாங்க, ஆனால் சந்திச்சு கொண்டார்கள், அப்படி ஆயிடுச்சு. இப்படிலாம் சொல்கிறது இது ஒரு வகையான அரசியல், திமுகவுக்கு பலம் சேர்க்கும் அரசியல். அந்த அரசியலை கையில் எடுப்பவர்களை எங்களோடு உடனே சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வது அதே ஒரு தவறான கோரிக்கை. அதில் நான் செங்கோட்டையன் குறித்து ஏன் சொல்ல வந்தேன்னா, அவரால் நீக்கப்பட்டு சிறிது நாட்கள் கூட இணைப்புக்கான பேச்சு குறித்து பேசுவது கூட அவர் இல்லைன்னா, அவர் ஏற்கனவே தயாராகிட்டு போகிறார் பாவம். அதனால் அதில் ஒரு முக்கியத்துவமோ இல்லை அரசியல் எந்த சீனியர் அரசியலோ அல்லது அரசியல் ஆய்வாளர்களோ அவருடைய நகர்வு குறித்தும் அவர் இங்கே இருந்தது குறித்தும் இந்த லெகசியெல்லாம் அவர் கிளைம் பண்ணவே முடியாது. அங்கே போய் இந்த சீட் ஷேரிங்கில் என்றைக்குமே அதிமுகவோ திமுகவோ அந்த கட்சிகள் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க, யார் கொடுக்கணும், என்ன சின்னத்தில் அவங்க நிற்கணும் அப்படின்றத. இந்த முறை அதிமுகவினுடைய சீட் ஷேரிங்கில் பாஜக ரொம்ப தலையிடுறாங்களோ, அதிகம் எதிர்பார்க்குறாங்களா? அதெல்லாம் இல்லை சார், இதுவரைக்கும் அவர்கள் தலையிடலை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக கோர்ட்டில் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா, சின்னத்தை முடிக்கிடுவாங்க, மெஜாரிட்டி இல்லை, ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க போது 2019 நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளுக்கும் கூட்டணி பேசுகிறோம், பிஜேபிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சீட் ஷேரிங் கொடுக்குறோம். அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு 22 தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலும் 18 எம்எல்ஏக்கள் போனாங்கள்ல, டிடிவி தினகரனோடு. இப்போ அங்கே இன்னும் 2 தான் இருக்காங்க போல போனவங்க. அவர்கள் போன அந்த காலியிடங்களுக்கான இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் முழுவதிலும் அதிமுக தான் நின்றது, பிஜேபிக்கு சீட் ஷேரிங் கொடுக்கல. அதே நேரத்தில் நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு சீட் காலியான போது அவர்கள் பேசி எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேணும்னு போய் இன்னைக்கு உள்ள சட்டமன்றத்தில் போய் ஒரு அரசியல் செய்யக்கூடிய அந்த நிலையும் பார்க்குறோம். அப்போ சீட் ஷேரிங்கில் இதற்கு முன்னால் எப்படி புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்களோ அதே துணியில் தான் எடப்பாடியார் சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்புறம் அணுகிறார், கொடுக்குறார். அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபிக்கு 20 இடங்கள் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் பிஜேபிக்கு அதிக இடங்களை கொடுத்த ஒரு கூட்டணி கட்சி தமிழ்நாட்டில் எது சார்? திமுக. 23 சீட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எங்கே நீங்கள் இந்த சீட் ஷேரிங் பதட்டம் தலையிடுறாங்க, இதெல்லாம் எங்கே வருது? ஒவ்வொரு கட்சிக்கும் அந்தந்த கட்சிக்கான வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகின்ற விதத்தின் அடிப்படையில் சீட் ஷேரிங் கொடுப்பது இயல்பு. இந்த தேர்தலிலும் அந்த நடைமுறை தான் நிச்சயமாக கடைப்பிடிக்கப்படும். அதில் எங்களுக்கு எந்த தயக்கமோ நெருக்கடியோ அதுவோ கிடையாது. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.